வெல்கம் டு நம்ம சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இதான் இந்த ஊர் சாண்ட்விச். இதை வாங்கிட்டு இப்போ ஜிம்முக்கு போக போகிறோம். சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா கொஞ்சம் புஜிட்டிக்காக இருக்குன்றதுனால வாங்கி சாப்பிட போகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா நவீனை கூப்பிட்றதுக்காக அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவன் வீட்டை தான் இன்றைக்கி விளாக் எடுக்க போகிறோம். அவனுக்கே தெரியாமல். ஸோ வாங்க போவோம். வீட்டு ஃப்ளோரில் என்ட்ரு ஆகிறோம். 4 மாடி ஏறணும். மலை மாதிரி 4வது மாடியில் போய் வீடு எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க போவோம். இருட்டாக இருக்கா? பேய் வீடு மாதிரி இருக்கும். அப்படின்னா படியில் ஒரு லைட் வைக்க மாட்டாங்க, ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக 4 மாடி ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு திறந்தான் இருக்கு. இதுதான் அவங்க வீட்டு மாளிகை. பார்த்துக்கோங்க என்ட்ரன்ஸு. எப்படி இருந்தோன்னா இங்கே பாத்ரூம் இருக்கு. 4 பேச்சுலர் இருந்தால் அப்படி தான் இருக்குது வீடு. பார்த்துக்கோங்க. அது கிர்கிஸ்தான் ஹோஸ்டல் எப்படி இருக்காங்க. வடக்கன் சைடுலாம் இதோட மோசமாக இருக்கும். இது நம்ம தமிழ் வீடு. பார்த்துக்கோங்க. மிக்சியை கூட கழுவல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா மகாதேவன் இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. இவர் தான் நவீன். மணி என்ன அது ஜிம்முக்கு கிளம்பாம ஏன் இப்படி பண்ற பாருங்க. இது வந்து ஹாலா, இது வந்து மகாதேவனோட ரூம். இந்த ரூம் மட்டும் சுத்தமாக இருக்குங்க. அவர் வந்து படிப்பாளி. பார்த்துக்கோங்க. இங்கே டேபிள் தான் மகாதேவன் உட்காந்து படிப்படின்னு படிப்பார். இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். எல்லா மேக்கப் ஐட்டமும் வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து இப்படி போனால் இதான் நவீனோட ரூம். நவீன் செல்வா ரூம். பார்த்துக்கோங்க. இது செல்வாவோட பெட்டு. செல்வா மட்டும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான். சரி, ஓகே. இங்கே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அருண்குமார் மாளிகை தான். அவர் இங்கே தான் தூங்குவார். நவீன் இப்போ தான் கிளம்புறாரு ஜிம்முக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு இவ்வளோ லேட்டாக கிளம்பி ஜிம்முக்கு போகிறது. இவங்க போய் உடம்பு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சீனை போடுறது. உடம்புக்கு 4 மாசமா இருக்கானா? நீ வந்து பார்த்த 5 கிலோ ஏறினதெல்லாம் ஃபேட்டு. போ இங்க வா, இங்க வா, நான் காமிக்கிறேன். சரிங்க, இதோட நம்ம விளாக முடிச்சுக்கலாம். நான் வந்து ஜிம் கிளம்புறேன். இந்த மாதிரி வீடு இல்லாமல் வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. டாட்டா பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.